பல்லடம் அருகே 3 பேர் கொலை வழக்கு 100 நாட்களை கடந்த நிலையில் குற்றவாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம். வணக்கம் பிரதீஸ்வரன். தற்போது இந்த கொலை வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலைக்கவுண்டம்பாளையம் கிராமத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி இரவு நள்ளிரவு இதே பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தெய்வ சிகாமணி, அலமேலு அம்மாள் மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் கொடூரமான முறையில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனால் போலீசார் தரப்பில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. போலீசார் தரப்பில் 14 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தி இருந்தாலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யார் என்பது குறித்த துப்பு துலங்காத நிலையே நிலவி வருகிறது. மேலும் போலீசார் இந்த தோட்டத்தில் பணியாற்றிய பாலமுருகன் என்பவரையும் பால்ராஜ் என்பவரையும் ஏற்கனவே விசாரித்திருந்தார்கள். ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் மேலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். வடமாநில தொழிலாளர்கள் யாராவது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற கோணத்திலும் வடமாநில தொழிலாளர்களிடம் ஆதார் அட்டை நகல்கள் மற்றும் கைரேகைகள் சேகரிக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. மேலும் இதே பகுதியை சேர்ந்த குறவர் இன மக்களையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்களை துன்புறுத்தி அவர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறும் போலீசார் துன்புறுத்தியதாக அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தார்கள். அதே போன்று உயிரிழந்தவர்களின் தோட்டத்தில் பணியாற்றிய பால்ராஜ் என்பவரும் தன்னை போலீசார் அடித்து துன்புறுத்தி குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு துன்புறுத்துவதாக மாவட்ட ஆட்சியரகத்தில் புகார் மனு அளித்திருந்தார். ஆனால் போலீசார் தரப்பில் யாரையும் துன்புறுத்தவில்லை எனவும் முறையான சம்மன் கொடுத்து அனைவரையும் விசாரிப்பதாகவும் விளக்கம் அளித்திருந்தார். வழக்கை தீவிரமாக விசாரித்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பல கட்ட போராட்டங்களையும் நடத்தினார்கள்.